வணக்கம் மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்டர்லாக் பிரிக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 629 ஸ்கொயர் ஃபீட் இருக்க ஒரு பிஹெச்கே வீட்டுக்கு இன்டர்லாக் பிரிக்ஸ் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத இதில் கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக 9 வால் வருது. இது என்னன்னா அவுட்ரு வால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் பிளாக் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதனால 21 அடி 3 இன்ச்சில் வந்து 3 இன்ச்சு 3 வாலும் அதுக்கு 63.9 ஸ்கொயர் ஃபீட் ரன்னிங் ஃபீட்டும் அது 22க்கு 3 இன்ட்டு 2 வால் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா 44 அடிக்கு 6 இன்ச் வருது. அதே மாதிரி 8 அடியில் ஒரு வால், 8க்கு 1 ஒரு வால் ப்ளஸ் ஒரு 8 அடி. அதே மாதிரி 10 அடியில் வந்து 2 வால் 20 அடி. இப்போ டோட்டல் வால் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 136 ஸ்கொயர் ரன்னிங் ஃபீட்டு. அது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு ஆல்ரெடி ஏற்கனவே கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். 2.4 பிரிக்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இன்டர்லாக் பிரிக்ஸ். இப்போ 136 இன்ட்டு நம்ம வாலோட ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு பண்ணிக்கணும். வர ரன்னிங் ஃபீட்டும் ப்ளஸ் வந்து வாலோட ஹைட்டையும் இன்ட்டு பண்ணோம்னா 1363 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.4 பிரிக்குங்கும் போது நமக்கு வந்து டோட்டலாக 1363 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3221 பிரிக்ஸ் பிடிக்கும். அதே மாதிரி பாத்ரூம் வால் வந்து நம்ம 6 இன்ச் பிளாக் யூஸ் பண்ணுறதுனால ஒரே ஒரு 10 அடி வால் மட்டும் வருது. அதுக்கு 10க்கு 10 ஹைட், 10 அடி லென்த்து, 10 அடி ஹைட் போட்டுக்கிட்டோம் 100 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ இந்த 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.4 பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 240 பிரிக்ஸ் வந்து 6 இன்ச் பிளாக் தேவைப்படுது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் பேரப்பட் வால் மேலே கைப்பிடி சுவர் வந்து பார்த்தீங்கன்னா 21 அடி 3 இன்ச்சில் 2 வாலும் அதுக்கு வந்து 42.6 ஸ்கொயர் ஃபீட்டு ப்ளஸ் 22 அடிக்கு 3 இன்ச் அப்படிங்கிறதுல 2 வால் வருது. அப்போ 44 அடி 6 இன்ச் வருது ரன்னிங் ஃபீட். இப்போ டோட்டல் ரன்னிங் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 87 அடி வருது. இன்ட்டு இந்த 87 ஹைட் வந்து 3 அடி வச்சிருக்கோம். அப்போ 3 அடி போட்டோம்னா வால் ஹைட் வந்து 3 அடி போட்டோம்னா 261 ஸ்கொயர் ஃபீட். இந்த 261 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் நமக்கு பேரப்பட் வாலோட ஓவரால் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 261 அடி. அது வந்து 2.4 பிரிக்ஸ் இன்ட்டு பண்ணோம்னா 626 கல் வரும். இந்த 626 கல் ப்ளஸ் வந்து மேலே வாலுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 3271. இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 3897 கல் வருங்க. இந்த 827 நம்ம 6 இன்ச்சுக்கு தனியாக கலெக்ட் பண்ண ஒரு 240 பிரிக்ஸ் இருக்கும், 240 கல். அந்த 240 கல்லையும் ஆட் பண்ணோம்னா மொத்தமாக 4137 கல். அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மினிமமாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறது 4137. இதோட பில்டிங் பிளான் நான் எதை வச்சு பிளான் பண்ணணும் அந்த பிளானும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அட்டாச் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்குங்க. இதெல்லாம் நான் அந்த ஸ்டேர் கேஸுக்கு வந்து ஓப்பன் ஸ்டேர் கேஸாக கொடுத்துருக்கேன். 10 அடி ஹைட்டுக்கு மட்டும் கல் போட்டு மீதி ஓப்பன் ஸ்டேர் கேஸாக கொடுத்து பேரப்பட் வால் மட்டும் சுற்றி வர மாதிரி போட்டிருக்கேன். இதே மாதிரி ஈஸியாக நீங்கள் உங்கள் வாலுக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேலம் ஃபுல்லாக இன்டர்லாக் பிரிக்ஸ் வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நியர்பையில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். இது ஃபேக்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு கல் 40 ரூபாயும் 6 இன்ச்சு கல் 30 ரூபாயும். உங்கள் லொக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லோடிங் எல்லாமே கொஞ்சம் மாறும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் இருக்க ஃபேக்ட்ரியை கான்டாக்ட் பண்ணுங்கள்.